பேசிட்டு ஏதோ வேலையா இருக்கீங்களோ? இல்ல சரோ, இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. நேத்து நான் போன் அடிச்சு பார்த்தா எடுக்கவே இல்ல. திருப்பி போடுவீன்னு பார்த்தா போடவும் இல்ல. போன் அடிச்சா பார்த்துட்டு திருப்பி போட முடியல. சரோ, போடல இருந்தா போன எடுத்தேன். சரி, ஒரு சமயம் நீ தூங்கிருந்தா என்ன பண்றதுன்னு காலையில பேசிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ கூட நான் தான் போடன்னு போன் எடுத்தேன், அதுக்குள்ள நீ போட்ட. அப்படியே நல்லா சமாளிங்க. இல்ல சரோ, உண்மையா தான் சொல்றேன். சரிங்க, நான் இப்ப எதுக்கு போன் பட்டி தெரியுமா? இந்த ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அதுக்கு நம்மள குடும்பத்தோட வர சொல்லி கூப்பிட்டுருக்காவ. நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளையும் கூட்டிட்டு கார்ல போயிட்டு வந்துடலாம். சரோ, குடும்பமா போற அளவுக்கு என்ன முக்கியமான ஃபங்க்ஷனா? ஆமாங்க, நம்ம வீட்ல குடியிருக்க பத்தியெல்லாம் அந்த நெட்டச்சி அவ பிள்ளைக்கு தான் பிறந்த நாள். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கா? அதுக்கு எதுக்கு கார்ல போன சரோ? பக்கத்து வீடு தானே. ஒரு சமயம் மண்டபம் பிடிச்சு வைக்கிறாங்களோ? இல்லங்க, அந்த குழந்தையோட புருஷன் வீடு இருக்குல்ல, பக்கத்து ஊர் தான். அங்கதான் ஃபங்க்ஷனை கொண்டாடியாவ. நம்மள மட்டும் இல்ல, நிறைய பேர் கூப்பிட்டு அந்த ஊரே அங்கதான் இருக்கும். சரோ, அவங்க ஹஸ்பண்டுக்கு பக்கத்து ஊர் தானா? அப்படியே அந்த பொண்ணு இங்க வாடகைக்கு இருக்காங்க? ஏங்க, அத நான் முன்னாலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவ கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு அனாதையா தான் என் வீட்டுக்கு வந்தா. அவளுக்கு வாடகைக்கு வீடு நான் தான் கொடுத்தேன். இந்த ஊருக்குள்ள வேற யாரும் கொடுக்கல. இந்த வீட்டுக்கு வந்த ராசி தான் எல்லாம் கிடைச்சிட்டு அவளுக்கு. அப்பா, தங்கச்சி, புருஷன், பிள்ளை, மாமனாரு, மாமியாரு, பாட்டி, தாத்தானி உறவெல்லாம் கிடைச்சிட்டு. அப்புறம் இந்த ஊரே அவளுக்கு இப்ப எல்லாரையும் தெரிஞ்சு போச்சு. ஊர்க்காரவியெல்லாம் சொந்த பந்த மாதிரி தான் பழகியாவ. ஏன், நான் கூட சண்டை போட்டாலும் அவட்ட பாசமா தான் பழகுவேன். அதனாலதான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறதுக்கு அவளுக்கு மனசே வரல. அது இல்ல சரோ, அதெல்லாம் சரிதான் இருக்கட்டும். ஆனாலும் புருஷன் பக்கத்து ஊர்ல இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணு இங்க இருக்கணும்? புருஷன் கூட இருக்கதானே நியாயம். வேணா உங்க டேடியும் தங்கச்சிங்களும் இருக்கலாம். இந்த பொண்ணு புருஷனோட போய் இருக்க வேண்டியதானே? ஏங்க, அது மாமியாருக்கு இவ்வளவு பிடிக்காது. அதனால இவ்வளவு அந்த வீட்டுக்குள்ள அது சேர்த்துக்கிடாது. அதான் அங்க போகாம இங்கே கிடக்காங்க. புருஷனுக்கு இவங்க போறதுல சம்மதம் தான், மாமியாருக்கு சம்மதம் கிடையாது. இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன் அங்க வைக்க எப்படிதான் மாமியார் சம்மதிச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க. அப்படியா சரோ? சரி சரோ, நீயாவது மாமியார்ட்ட பேசக்கூடாதா? அந்த பொண்ணு அங்க சேர்த்துக்கிட சொல்லி. ஏங்க, நாம இத பத்தி எப்படி பேச முடியும்? என்னையவே உங்க அம்மா உங்க வீட்டுல சேர்த்துக்கிட மாட்டேங்காவ. சாரோ, எங்க அம்மா உன்னைய வாவான்னு கூப்பிட்டு இருக்கா. இப்போ நீ தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மட்டும் இல்ல சரோ, எப்பவுமே எங்க அம்மா வாவான்னு கூப்பிட்டு இருக்காவ. நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? உங்க அம்மா எதுக்காக என்னைய வாவான்னு கூப்பிடுவான்னு எனக்கு தெரியாதோ. நாங்க வந்தாச்சுன்னா நல்லா சமைச்சு போடுவேன், துவைச்சு போடுவேன், வீடு வாசல்லாம் சுத்தமா வச்சுக்கிடுவேன்னு கூப்பிடியாவ. ஆனா நானும் நம்ம பிள்ளைகளை என்ன ஆசைப்பட்டு சாப்பிடுவோங்கிறத பார்க்கவே மாட்டாவ. பழைய கஞ்சி குடிங்க பாவ, கடுங்காப்பிய குடிங்க பாவ. இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்கிடவும் செய்யாது, நாங்க குடிக்கவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அதெல்லாம் பிடிக்காம தான் நாங்க வராம இங்கே கிடக்கை. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்க அப்பா இல்ல எங்க அம்மையை நான் தான் பாத்துக்கிட்டேன்னு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ்வளவு விஷயத்த வச்சுட்டு நான் எப்படி அங்க வந்து இருக்க முடியும்? அதனால இந்த பழசெல்லாம் பேசாட்டாங்க. நீங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா, வர முடியலா? வரதுக்கு முயற்சி பண்றேன் சரோ. என்னது முயற்சி பண்றீங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சுக்காம? நீங்க வருவீங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா கார்ல போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மா சத்தம் போடுவான்னு பயப்படுறீங்களோ? இல்ல சரோ, எங்க அம்மைக்கு பயப்படல. பிறந்த நாள் ஃபங்க்ஷன் தானே, இது அவ்வளவு முக்கியம் இல்லையே, அதான் சொன்னேன். சரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேமா. இல்லம்மா, ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா. நான் தான் முடிஞ்சா வரேன்னு சொன்னேன். அதுக்கு தான் எதுக்கு அப்படி சொல்றீன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு பாப்பாக்குமா. கிளை பேச ஆரம்பிச்சுட்டா என்ன விளங்கின மாட்டான். சும்மாவே இவர் ஒத்தைய ரெட்டையா பாட்டுக்கிட்டு இருந்தாரு, போகாம வேண்டாமா நீ? இந்த கிளவி என்ன விடுமா, அது பிடிச்சு அமைக்கிருமாங்க. இந்தாங்கம்மா பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கே. இப்பதான் உங்களை பத்தி உங்க மகன்கிட்ட கேட்டுருந்தேன். அத்தை எப்படி இருக்காவா, வீல நல்லா பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே நீங்க வந்து பானை பிடிங்கி பேசிட்டு இருக்கீங்களே. நல்லா இருக்கீங்களா தே? நாத்தனார் நல்லா இருக்காளா தே? இங்க எல்லாரும் நாங்க நல்லா இருக்கோம்மா. எப்ப பார்த்தாலும் பானையே போட்டுட்டு கிடக்கா. வீட்டுக்கு வந்துட்டு போனாதான் என்ன? எனக்கு வரக்கு ஆசை தான் தே. பிள்ளைகள் பள்ளியத்துக்கு போகுதுல்ல, அதான் எங்கேயும் போக முடியல. உங்க மகனாவது வருவான்னு பார்த்தா அவியலும் வர மாட்டேங்காவ. அங்க ஏதோ பிடிச்சு இழுக்கிற மாதிரியே உட்காந்துக்கிடியாவ. கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அது உங்க மகனை தள்ளி விடுங்க தே. யாருக்கு பிறந்த நாள்? அது வந்து தே, எங்க வீட்ல வாடகைக்கு இந்த நெட்டே ஒரு பிள்ளை இருக்குல்ல, அவ மகளுக்கு தான் பிறந்த நாள். பக்கத்துல தானே இருக்கா, நீ மட்டுமே போயிட்டு வர வேண்டியதானே. இதுக்காக இவ இங்க இருந்து அங்க வரணுமாக்கா? ஏத்தே, அவ பிறந்த நாள் இங்க வச்சு கொண்டாடல தே. அவ மாமியார் வீட்ல வச்சு கொண்டாட போறா. அவ புருஷன் வீடு நல்ல பெரிய வீடு, நல்ல வசதியானவியதான். இவ தான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேன்ட்டு இங்க கிடக்காவிய அப்பாக்காகவும் தங்கச்சிக்காகவும். அதனால பிறந்த
கீனமா சொல்லுது வராதோ கேள்வி பேச்சே சரியில்லையே. சரி தே கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. நான் போன வச்சிட்டுமா தேய். சரிம்மா மர்மோளே வை. அம்மா அப்போ நீங்களும் வரீங்களா? பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்துருமா? பங்கசனுக்கு வரதுக்குலாம் எனக்கு இஷ்டம் இல்ல. அந்த மீன்காரிய பார்த்து பேசணும். மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு போனா அதுக்கு வர ஒரு போன் கூட போடையில. என்ன ஏதுன்னு ஓயாம போன் போட்டு கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பங்கசனுக்கு எப்படியா வருவா? நேர்ல போய் அவளை பார்த்து பேசணும். அதுக்கு தான் நான் வாரேன். ரெண்டு பேரும் பைக்ல போயிருவோம். ஓ பொண்டாட்டியும் பிள்ளைலாம் அங்க இருந்து கார்ல வரட்டும். அம்மா வேண்டாம்மா, நம்ம சரோ வீட்டுக்கு போவோம். அங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிடலாம். அவன் வீட்டுக்கு எப்படி போறது? உங்களை பைக்ல கூட்டிட்டு போறேம்மா. தங்கச்சியும் வரதா இருந்தா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். அவன் வீட்டுக்கு போய் பைக்க போடணும். அதுக்கு பிறகு கார் எடுக்கணும். கார்ல போகணும். மறுபடியும் அங்க இருந்து வீட்ல போய் காரை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு இங்க வரணும். எத்தனை வேலை? இங்க இருந்து நம்ம போனா நேரா பங்கசனுக்கு போனோமா நேரா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கும். அம்மா ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு நம்மளுக்கு தெரியாதுமா. அதனால தான் சொல்றேன், சரோ வீட்டுக்கு போயிட்டு சரோவையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போலாம். சரி சரி அப்போ ஆட்டோலயே போவோம். பைக்கெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். உன் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவோம். வீட்ல சுவார் பொங்கிய வேலையாவது மிச்சம். சரிம்மா. சார்ட்டு பாப்பா இந்த உன் பானை பிடி. உனக்கு காபி போட்டு தரட்டுமாப்பா? போடுங்கம்மா. சரிப்பா. என் மவனை மட்டும் தனியா அனுப்பிடவே கூடாது. அங்கேயே தங்கினா அவன் புடிச்சுக்கிடுவா. அதனால நம்ம கூட போனோம்னா கையோட இழுத்துக்கிட்டு வந்துடலாம். இதுதான் சரி. ஹலோ ஏங்க? சொல்லு சரோ, என்ன மறுபடியும் போன் போட்டிருக்க? உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சிருந்தேன். உங்க அம்மா பேசிட்டு போன கட்டு பண்ணி விட்டாவ. அதான் திரும்ப போட்டிருக்கேன். சொல்லு சரோ. ஏங்க அது வந்து பிறந்த நாள் வீட்டுக்கு போறோம்ல, அந்த பிள்ளை குடுக்கைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருங்களா? நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. கிஃப்டா? என்ன வாங்குறது சரோ? எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையே. ஏங்க நீங்க ஏதாவது வித்தியாசமா வாங்கிட்டு வருவீன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என்னடானே எனக்கு தெரியாதுங்கிறீங்களே. நம்ம வீட்லயும் சின்ன பிள்ளைகள் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்களா? சரோ பொம்பளை பிள்ளை தானே, ஒரு வயசு பாப்பாக்குள்ள ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஏங்க ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கிட மாட்டேனா? வேற ஏதாவது வித்தியாசமான கிஃப்ட் வாங்கிட்டு வாங்களா? வித்தியாசமான என்னது வாங்குறது சரோ? நான் வேணா பொம்மை வாங்கிட்டு வரட்டுமா? பொம்மை எல்லாமே தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம வீட்ல இருந்து மொத்தமா குடும்பமா போறோம். கொஞ்சம் பெருசா ஏதாவது செய்யணும்ல. சரோ அப்படின்னா குழந்தைங்க ஓட்டுற மாதிரி சைக்கிள் வண்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வாங்க. நம்ம கார்ல தானே போறோம், எடுத்துட்டு போயிடலாம். சரி சரோ, குழந்தைங்க ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரிங்க, இன்னைக்கே போய் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரி சரோ. அம்மாவும் தங்கச்சியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க ஆட்டோல வந்துடும். அங்க இருந்து கார்ல போயிடலாம். சரிங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. சரி சரோ, நான் போன வச்சிருட்டுமா? சரி வைங்க. அதிசயமா இருக்க, என் புருஷனை அனுப்பின்னு சொன்னதே பெரிய விஷயம். இதுல என் மாமியார் அவர் தங்கச்சி வேற கூட்டிட்டு வரேன்னு சொல்லியாரே. மாமியார் எப்படி ஒத்துக்கிடுச்சு? கல்யாண காட்சினாலே வரமாட்டேன்னு சொல்லும். பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்கு. சரி எப்படியோ என் புருஷன் வர போறாரு, எனக்கு சந்தோஷம் தான். நாளைக்கு நாங்க குடும்பமா போறோம் பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு. ஆமா இங்கதான் இருக்கேன். என்ன புத்தம்பி சேகரு? தம்பி சேகரு கிப்பிட்டு மாமா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவியலே வாங்கிட்டு வந்துருவா பூ. அது வந்து தம்பி சேகரு வீட்டுக்குள்ள ஓட்டுற மாதிரி சின்ன சைக்கிள் வாங்க சொல்லியிருக்கேன் பூ. ஆமா பூ தம்பி சேகரு. பைக்கு கார்லாம் சின்னதா இருக்கும், கையில
விட்டுட்டு அந்த மீன்காரி கருவாடு கொண்டு போட்டு போனா. அதை நினைச்சா இப்ப கூட எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. எங்க அம்மா அந்த கருவாடை தூர போடாம குழம்பு வேற வச்சு தந்துட்டா. சே, என் பிறந்த நாளே நான் வச்சுட்டாவ. எம்மா 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 இங்க வாங்க, பாட்டி தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க தே வாங்க. மாமா வாங்க மாமா. ஏங்க வாங்க. உட்காருங்க தே உட்காருங்க மாமா. என்ன நின்னுட்டே இருக்கீங்களே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உட்காருங்க மாமா. எத்தே நீங்களும் உட்காருங்க தே. மாமா உங்களுக்கு உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா மாமா? இப்ப எனக்கு உடம்புக்கு பரவாயில்லம்மா. கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டே இருந்தேன் மாமா, உங்களுக்கு சரியாயிரணும் சரியாயிரணும்னு. நல்ல வேலை சீக்கிரமா சரியாயிட்டு. என் வேண்டுதல கடவுள் கேட்டுட்டார் மாமா. நானும் தானாம ஒண்ணு வேண்டிட்டு இருக்கேன். கடவுள் என்ன கேட்கல, அவர் கேட்டாலும் நீ கேட்க மாட்டீங்க. என்னது தே? என் பேத்தியும் கொள்ளு பேத்தியும் இந்த வீட்ல வந்து வாழணும்னு தான் வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன வாழ்வாவ தே? நீங்க உட்காருங்க. உட்காரி, இப்பதானே வந்திருக்கேன். மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரி. ஏங்க தலையில இருக்கிறத இறக்கி கீழே வச்சுட்டு உட்காருங்க. உள்ள கொண்டு போய் வச்சிரு ராசத்தி. அப்ப சரி போய் வச்சிட்டு வாங்க. எத்தே நீங்க கை கால் மகலாம் கழுவிட்டு வாங்க தே. விடிய காலமே முழிச்சு உங்களுக்காக இட்லி அவிச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு வச்சிருக்கேன். அப்படியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமா தே, நீங்க வரியேன்னு எனக்கு நேத்தே தெரியும்ல. அதான் நேத்து மாவு அரைச்சு வச்சிட்டு படுத்தேனா. காலையில விடிய காலமே முழிச்சு இட்லி அவிச்சிட்டேன், சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிட்டேன் தே. எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. பல்ல விளக்கிட்டு வந்துட்டீங்கன்னா சாப்பிடலாம். மாணிக்கத்துக்கிட்ட காலையில போய் கறி வாங்கிட்டு வா மாணிக்கம்னு சொன்னேன். இட்லிக்கும் கறி குழம்புக்கும் சூப்பரா இருக்கும்னு. மாணிக்கம் தான் காலையில கறி வாங்கலாம் போக முடியாது, நான் பாட்டி தாத்தாவை கூப்பிட போகணும்னு சொல்லிட்டான். அதனாலதான் தே சாம்பார் சட்னி வச்சேன். மதியத்துக்கு ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் எடுத்து பொரிச்சு வச்சு இன்னைக்கு ஒரு விருந்தே வச்சிரு உங்களுக்கு. பாருங்களா நம்ம மர்மோல விதவிதமா சொல்லிக்கிட்டே போறாளே. என்னம்மா மர்மோல உன் மர்மோ ஹோட்டல்காரின்னு நீனும் அதே மாதிரி நிரூபிக்கிறியா? அவட்ட நல்ல சமையல் வேலையை கத்துக்கிட்டியா? இல்ல தேய், நானே நல்லா சமைப்பேன், உங்களுக்கு கூட தெரியுமே தேய். நீங்க வாரியன உடனே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இனி நீங்க எங்கேயும் போக கூடாது தேய், இங்கேயே இருந்துருங்க. ஊருக்குலாம் நீங்க போகவே வேண்டாம் தேய். ஏங்க நேரத்தெல்லாம் விக்க சொல்லிருங்க. அத்தையும் மாமாவும் நம்ம கூடயே இருக்கட்டும். என்ன தேய் இங்கேயே இருந்துருங்க. சரிமா ராசத்தி, நீ இவ்வளவு ஆசைப்படும் போது நாங்க கேட்காம இருப்போமா? இங்கேயே இருந்துறியும். சும்மா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றிய. அவ்வளவு நிலத்தையும் அந்த பாட்டுட்டு வந்து இருக்க முடியாதுல்ல தேய். இருக்கலாமா, ஒன்னும் தப்பு இல்ல. நீ இந்த அளவுக்கு ஆசைப்படும் போது நாங்க கேட்காம இருப்போமா? நாங்க இனி இங்கதான் இருக்க போறோம். சரி தேய், ரொம்ப சந்தோஷம். போங்க தேய், பல்லு விளக்கிட்டு மகன் கை கால கழுவிட்டு வாங்க. சுட சுட இட்லி இருக்கு, சாப்பிடலாம். மாமா நீங்களும் போங்க, கீழே இருக்க ரூம்லயே போய் பல்ல தேய்ச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. சரிம்மா. குழாய திறந்தாலே தண்ணி வரும் மாமா, போங்க. நாங்க என்ன குழாயில தண்ணி வந்து பார்த்ததே இல்லையாக்கா. எங்களுக்கும் தெரியும், எத்தனை மாட்டு தோட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியும் தே, மாமா வீட்டுக்குள்ள தண்ணி இல்லைன்னு நினைச்சிட கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். மாமா நீங்க போங்க. எத்தே போங்க தே. சரி சரி போறோம். ஏங்க நீங்க ஏன் முடிச்சிட்டே நிக்கிறீங்க? போங்க. ராசத்தி, அப்ப பிறந்த நாள் இன்னைக்கே வச்சிருக்கலாம் போல இருக்க. விருந்தெல்லாம் தடபுடலாம் ரெடி ஆகுது. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ சொல்லிட்டு போறாவல. என்னது இது? என்னமோ இங்கே இருக்க போறாவல? சும்மா பேச்சுக்கு தானே சொல்லிட்டு போறாவ. இல்ல ராசத்தி, நீ தானே இப்ப இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் அம்மா உன் ஆசைக்காக இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாவ. நான் ஒன்னும் ஆசைலாம் படல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அவிட்ட போய் நேரத்தை பார்க்க சொல்லுங்க. சரி, அப்படின்னா இப்பவே கிளம்பட்டுமா? எங்க அம்மாட்ட போய் சொல்லியே ராசத்தி போக சொல்லியான்னு. ஏங்க அப்படி எதுக்கு சொல்றீங்க? நீங்க என் புருஷராஜேன்னு ஒரு வார்த்தை சொன்னா உடனே உங்க அம்மாட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிருவீங்களோ? கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல இருந்தவனே உங்க அம்மைய மாதிரியே பேசுறிய. ராசத்தி, நாங்க வந்த உடனே நீ தானே இங்கேயே இருங்கன்னு சொன்ன எங்க அம்மாட்ட. இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டது நீ தான், அதனாலதான் எங்க அம்மா இங்கேயே இருக்கும்னு சொல்லியாவ. இப்போ போவாங்கன்னு சொல்லியா, அதான் கூட்டிட்டு போவாரேன்னு சொல்லியே. அப்படி சொன்னாலும் சத்த முடியா, இப்படி சொன்னாலும் சத்த முடியா, நான் என்னதான் செய்யணும்? இதை எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சாப்பிடறதுக்கு வந்து உட்காருங்க. பிறந்த நாள் ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கு பிறகு இதை பத்தி பேசிக்கிடுவோம். ராசத்தி, பேத்தி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்க போல. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையே. போன்ல என்னமோ பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னாச்சு? ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன செஞ்சு தொலைக்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். அங்க இருந்துட்டு போன போட்டு ஏசியாவ பக்கத்துல நீங்களே இருந்து போட்டு கொடுக்குறீங்க. தூரத்துல போய் இருந்த உடனே என் மேலாம் ஒரு துளி பாசமா இல்ல பயமா இல்லாம போயிட்டு, அப்படிதானே? அப்படி இல்ல ராசத்தி, எப்பவுமே உன் மேல பாசம் இருக்கும். ஆமா, நல்லா இருந்துச்சு. சும்மா வாய் பேச்சுக்கு மட்டும் சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா தானே முக்கியம், அங்க போய் இருந்துகிட்டியே. எல்லாம் எனக்கும் தெரியுது. என் மகன் மாணிக்க
அப்படிலாம் இல்ல ராசாத்தி. இங்க பாருங்க, இந்த தடவை போகும்போது உங்க அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் அனுப்பி விடுங்க. அதான் உங்க அப்பாக்கு சரியாயிட்டுல. அவியலே தோட்டத்தை பாத்துக்கிடட்டும். நீங்க இங்க எங்க கூட இருங்க. சரி, எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? நீங்க ஒன்னத்தையும் சொல்லாண்ட, எல்லாத்தையும் பேரவை பேசிக்கிடுவோம். நீங்க போய் இதை வச்சுட்டு கையை காலை கழுவிட்டு வாங்க, பல்ல விளக்கிட்டு வாங்க. சரி ராசாத்தி. இந்த மான் சைட்டை நம்ம ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்லியாரு. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மாங்காரு. கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரில இருக்காரு. இதுக்கு மேல இவரை அங்க அனுப்ப கூடாது, இங்கேயே பிடிச்சு வச்சுக்கிடணும்.